வணக்கம். தலைப்புச் செய்திகள். தமிழக முதல்வர் விஜய் இன்று திருச்சி வருகை. இந்நிகழ்வில் பங்கேற்க 5,000 பேருக்கு மட்டுமே அனுமதி என தாவேகா பொதுச் செயலாளரும் அமைச்சருமான புஸ்லி ஆனந்த் அறிவித்துள்ளார். ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிப்பது தவறு. திருவள்ளுவருக்கு காவி பூசுவதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட முயல்வது ஏற்புடையதல்ல. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அறிக்கை. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் இல்லாமல் இரவு முழுவதும் காத்திருந்த பயணிகள் திடீர் சாலையில் போராட்டம். கர்நாடகா முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த சித்தராமையா டெல்லியில் ராகுல் காந்தியுடன் சந்திப்பு. மகன் யதீந்திராவுக்கு முக்கிய இலாகாக்கள் வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். திருப்பரங்குன்றத்தில் மூடப்பட்ட 3 மதுக்கடைகளில் காவல் நிலையம் அருகிலுள்ள டாஸ்மாக் கடை மீண்டும் திறக்கப்பட்டு மது விற்பனை. பக்தர்களின் எதிர்ப்பு அதிகரித்ததை அடுத்து மதுக்கடை அடைக்கப்பட்டது. கொடைக்கானலில் 6 இருக்கைகளுடன் கூடிய சன்ரூப் ரக புதிய மிதி படகு அறிமுகம். சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் சுற்றுலா பயணிகளை கவர ஏற்பாடு. தேர்தலுக்கு பின் சொந்த தொகுதிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. 50க்கும் மேற்பட்ட தாவேகாவினர் அதிமுகவில் இணைந்தனர். தனது ஆளுமை உரிமைகளை பாதுகாக்க கோரி நடிகர் நாக சைத்தன்யா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. எதிர்க்கட்சித் தலைவர் அந்தஸ்தை இழந்ததால் அரசின் செவ்வந்தி இல்லத்தை காலி செய்தார் எடப்பாடி பழனிசாமி. அரசியலில் அங்கும் இங்கும் என தாவுபவர்களுக்கு எதிர்காலம் கிடையாது. தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் பிரேமலதா பேச்சு. மூத்த மகள் அவந்திகா திருமணத்திற்கு பிரதமரை நேரில் சென்று அழைப்பு விடுத்த குஷ்பு சுந்தர்சி தம்பதி. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகிலுள்ள அரசு மதுபான கடையில் பச்சை நிற நிழல் வளையால் மூடி மறைத்து நூதன முறையில் மது விற்பனை. தமிழக முதல்வரின் உத்தரவை மதிக்காமல் மாவட்ட நிர்வாகம் செயல்படுவதாக புகார். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.